ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் லக்கி பாஸ்கர் படத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லக்கி பாஸ்கர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம். பேசிக்காக எனக்கு இந்த ஃபினான்ஸ் பற்றின படங்கள் சீரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எப்படி ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறான், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஜானர்ஸில் இந்தியன் சினிமாலே ஒரு சில படங்கள் அப்புறம் சீரீஸ் தான் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஸ்டோரிக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். பட் அந்த சேலஞ்சு எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளேக்கு நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம இதில் லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணவும் முடியாது. பட் லக்கி பாஸ்கர் படத்தோடைய ஹீரோ படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே தான். நீங்கள் இன்னும் லக்கி பாஸ்கர் படம் பார்க்கலன்னா படம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வெங்கி அட்லூரி செமையான ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போய் ஃபேமிலிக்காக ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த சீன்ஸ் எல்லாமே ஹீரோ கேரக்டர் முடிவு பண்ணுறது அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கஷ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இடையில ஒரு அந்த 10 lakhs அந்த லாட்டில் வைக்கணும். ஸோ அந்த சீன் எல்லாமே செம த்ரில்லிங்காக இருந்துச்சு. முக்கியமாக அந்த சீனுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை கரெக்டாக ஸ்கேம் 1992 லிங்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு அந்த ஸ்கேம் 1992 ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்காங்க. நான் அந்த ஸ்கேம் 1992 வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல வெப் சீரிஸ். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த பார்த்ததுனால எனக்கு இந்த படம் ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. 100 கோடியா? எப்படி ஒருத்தன் வறுமையோட பார்டரில் இருந்து 100 கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நல்ல ஸ்க்ரீன் பிளேவோட டைரக்டர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பல சீன்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த படத்தோடைய இன்னொரு ஹீரோ யாருன்னா ஜிவி பிரகாஷ் குமார் தான். சாங்ஸ் அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவலில் இருக்குது. அமரன்லையும் நல்ல ஒர்க்கை கொடுத்துருப்பாரு ஜிவி பிரகாஷ் குமார். கங்குவாக்கு நான் போகிறப்போ கங்குவா படம் ஃபுல் ஆகலை. பட் லக்கி பாஸ்கர் அப்புறம் அமரனுக்கு ஃபுல் ஷோவில் தேட்டரில் ஸ்க்ரீனில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தாலும் இப்போ வரைக்கும் நல்ல ஷோ கவுண்டில் இந்த லக்கி பாஸ்கர் படம் தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் நடித்த எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் லக்கி பாஸ்கர் படத்தை போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்